Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்னைக்கு lesson 32ல ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்கள்ல how to write the letter J. இந்த letter J வந்து 13 லெட்டர் இருக்கும். இது எப்படிலாம் எழுதலான்னு கற்றுக்கலாம் வாங்க பார்க்கலாம். ஆ ஜா பாருங்க, மேலேருந்து யூ மாதிரி வளைஞ்சிட்டு லைட்டாக மைனஸ் கோடு போட்டுட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும், நேர்கோடு போட்டுட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இதுதான் ஜா. மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி யூ மாதிரி போட்டுட்டு மைனஸ் கோடு போட்டுறணும். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ஜா. நெக்ஸ்ட் லெட்டர் ஆ. இப்போது ஜா எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி யூ மாதிரி போட்டுட்டு ஒரு சின்னதாக மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போடணும். மறுபடியும் ஒரு நேர்கோடு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஸ்லீப்பிங் லைன்னா அந்த படுக்கை கோடு போட்டுறணும். இது என்ன சொல்கிறது? ஜா இழுத்து சொல்லணும். மறுபடியும் எழுதலாம். யூ மாதிரி போட்டு ஒரு மைனஸ் கோடு போட்டுறணும். மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இழுத்து விடணும். மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இழுத்து விட்டுட்டு மேலேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜா. இப்போது இ ஜி எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அதே மாதிரியே போட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு லெஃப்ட் பக்கம் வளைச்சி விட்டுறணும். மேலேருந்து கீழே வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போட்டுறணும். மறுபடியும் எழுதலாம். மறுபடியும் யூ மாதிரி போட்டு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு லெஃப்ட் பக்கம் வளைச்சிடணும். இது என்ன சொல்கிறது? ஜி. நெக்ஸ்ட்டு இ ஜி இழுத்து சொல்லணும். எப்படி போகிறது பார்க்கலாம். அதே மாதிரி போட்டுட்டு மேலேருந்து ரைட் சைடு பக்கம் வளைச்சி விட்டுறணும். மேலேருந்து கீழே. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். யூ மாதிரி போட்டுட்டு சின்னதாக மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து நேர்கோடு போட்டுட்டு ரைட் பக்கம் வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ஜி இழுத்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு உ ஜு அதே மாதிரியே ஜானா போட்டுட்டு மேலேருந்து கோடு போட்டுட்டு ஒரு சுழிச்சிட்டு லெஃப்ட்டு பக்கம் சுழிச்சு விட்டுறணும். மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ஜு. மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி போட்டுட்டு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு ஒரு சுழிச்சிட்டு லெஃப்ட்டு பக்கம் இழுத்து விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜு. இப்போது ஊ ஜூ இழுத்து சொல்லணும். இது எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டு ஒரு சுழிச்சிட்டு ரைட் பக்கம் இழுத்து விட்டுறணும். அப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். யூ மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இழுத்துட்டு அப்படியே சுழிச்சிட்டு நேராக ரைட் பக்கம் வளைச்சி விட்டுறணும். நேராக இழுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜூ. ரு ஜுரு யூ மாதிரி போட்டு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு அப்படியே சி மாதிரி கேர்வ்டாக வளைச்சி விட்டுறணும். மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ இது ஜுரு. மறுபடியும் எழுதலாம். யூ மாதிரி போட்டு சின்ன மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து நேர்கோடு போட்டுட்டு சின்னதாக சி மாதிரி கேர்வ்டாக வளைச்சி விட்டுறணும். மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜுரு. இப்போது ஏ ஜே எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி யூ போட்டுட்டு சின்ன மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து நேர்கோடு போட்டுட்டு அப்படியே சாய்வலாக ஒரு கொம்பு போட்டுறணும். ஒரு கொம்பு தான் போடணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜே. மறுபடியும் எழுதலாம். யூ மாதிரி போட்டு மைனஸ் கோடு போட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு அப்படியே லெஃப்ட் பக்கம் ஒரு கொம்பு போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜே. இப்போது ஏ ஜை ஐ ஜை. இப்போ வந்து இந்த ஜை வந்து அதே மாதிரி 2 கொம்பு போடணும். பாருங்கள், அதே மாதிரி பண்ணிடணும். மறுபடியும் எழுதலாம். யூ மாதிரி போட்டுட்டு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து நேர்கோடு இழுத்துடணும் கீழே வரைக்கும். அதுக்கப்புறம் மேலேருந்து சாய்வலாக 2 கொம்பு இழுத்துடணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? ஜை. எய் ஜை. நெக்ஸ்ட் ஒன் ஓ ஜோ. பாருங்கள், யூ மாதிரி போட்டு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து நேர்கோடு போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு நேர்கோடு போட்டுட்டு சாய்வலாக ஒரு கொம்பு தான் இழுக்கணும். அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். யூ மாதிரி போட்டுட்டு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு மறுபடியும் ஒரு நேர்கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொம்பு இழுத்து விட்டுலாம். இது என்ன லெட்டர்? ஜோ. இப்போ அவு ஜவ். பாருங்கள், ஜா போட்டுட்டு அதே மாதிரி பக்கத்தில் ஒரு கோடு போட்டுட்டு இதில் வந்து 2 கொம்பு போடணும். 2 கொம்பு சாய்வலாக இழுத்து விட்டுறணும் லெஃப்ட் பக்கம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். யூ மாதிரி போட்டு மைனஸ் கோடு போட்டு நேர்கோடு போட்டுட்டு மேலேருந்து 2 கொம்பு
சாய்வலாக இழுத்து விட்டுறணும். பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் சாய்வலாக 2 கொம்பு இழுத்து விட்டோம் லெஃப்ட் பக்கம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ஜவ். நெக்ஸ்ட்டு அம், ஜம். எப்படி எழுதலாம்? ஜானா. அதே மாதிரி ஜா போட்டுட்டு மேலேருந்து நேர்கோடு போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு மேலே புள்ளி வச்சிடணும். இப்படி போடலாம். யூ மாதிரி போட்டு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு மேலே ஒரு புள்ளி வச்சிடலாம். இது ஜம். இப்போது ஆஹா. அதே மாதிரி யூ போட்டுட்டு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் 2 புள்ளி வச்சிடணும் டாட்டு. இது ஜஹா. மறுபடியும் எழுதலாம். யூ மாதிரி போட்டு மைனஸ் கோடு போட்டுட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு மேலே வந்து ஸ்லீப்பிங் லைன் போடணும். பக்கத்தில் 2 புள்ளி வைக்கணும். இது ஜஹா. ஆஹா ஜஹா. இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஜ லெட்டர்லேருந்து இந்த 13 லெட்டரும் எப்படிலாம் எழுதலான்னு நீங்கள் கற்றுருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக எழுதலாம், கற்றுக்கலாம். நீங்களும் வீட்டில் லேர்ன் பண்ணி பாருங்கள், ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.